friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நான் ஒரு சாலட் செய்ய போறேன். எதை வெச்சு அப்படினா பட்டர் ஃப்ரூட் அதாவது அவகாடோ. இதை வச்சு நான் இன்னைக்கு வந்து அவகாடோ சால்சா இல்லைனா இதை வந்து கோகுமோலேன்னு சொல்லுவாங்க. கோகுமோலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகன்ஸ் வந்து அவங்க ஃபுட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ். கோகுமோலே வந்து அவங்க வந்து டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, இல்லைனா டோட்டிலாஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபேமஸ் கோகுமோலே வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கோகுமோலே செய்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ஆனியன் வேணும், அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ, தென் வந்து அவகாடோ, இது கூட வந்து கொஞ்சம் வந்து கொரியண்டர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறமா சால்ட்டு, பெப்பர். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆனியன்ஸை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஃபைனாக நம்ம வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணுறோமோ அந்தளவு ஃபைனாக கட் பண்ணிக்கணும். கோகுமோலே சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டொமேட்டோ எடுத்துக்க சொன்னேன். டொமேட்டோ வந்து நம்ம கட் பண்ணி இதில் இருக்க இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். சாலட்க்கு வந்து சீட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நல்லா இந்த சீடு எல்லாம் சுத்தமாக க்ளீனாக எடுத்துடணும். இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எகெயின் வந்து இதை வந்து நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நான் இப்போ வந்து அவகாடோ வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். உள்ளே வந்து சீட் இருக்கும், ஸோ நம்ம பார்த்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அவகாடோ சீட் வந்து வெளியே எடுத்துடுறேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்காக வர இந்த ஏரியாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், கொஞ்சம் இந்த ஃப்ரூட்லேருந்து இது இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துடணும். இப்போ இந்த இதில் இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்கூப் பண்ணுறேன்னு பாருங்கள். அழகாக வந்துடும். இப்போ பட்டர் ஃப்ரூட் வந்து நான் ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் சேர்த்துறேன். அதுக்கப்புறமா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ சேர்த்துறேன். இது கூட சால்ட் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ இதை
ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட கோகுமோலே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கோகுமோலே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.